பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா குமரவேல் வந்து ராஜி வந்து கதிரோட ட்ராவல்ஸில் வந்து பார்த்து பேசுகிறாங்க. அங்கே என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நம்மளோட அம்மாச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 75வது பிறந்தநாள் வருது. ஆனால் அவங்க கொஞ்சம் கூட சந்தோஷமாகவே இல்லை. தாத்தா என்னை கூப்பிட்றாரு, நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அதனால நீயும் அத்தையும் கொஞ்சம் வாங்க வீட்டுக்கு, வந்தால் தான் அவங்க சந்தோஷமாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் வந்து பேசுகிறாங்க. அதுக்கு ராஜி சொல்கிறாங்க, எங்களுக்கு வரணும் தான் ஆசை, ஆனால் அதெல்லாம் எப்படி நடக்கும், எங்கள் வீட்டில் உள்ளவங்களும் ஒத்துப்பாங்கன்னு தெரில, அப்படியே ஒத்துக்கிட்டாலும் அங்கே வந்து இந்த மாதிரி சித்தப்பாலாம் பிரச்சனை பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்தால் எல்லோரும் அங்கே சந்தோஷம் தான் படுவாங்க, நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜி கிட்ட வந்து குமரவேல் கேட்குறாங்க. சரி நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ராஜியும் சொல்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா மீனா வீட்டில் பால் காய்ச்சிட்டாங்க. கால் காய்ச்சி எல்லாம் கிளம்பும் போது பார்த்திங்க அப்படின்னா மீனா விட்டு பிரிய போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கோமதி எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மீனாவை வந்து கட்டி பிடிச்சிட்டு ரொம்பவே வந்து அலறாங்க. மீனாவும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க பையனோட முட்டாள்தனத்தினால தான் இந்த மாதிரி நான் தனியாக வர வேண்டிய நிலைமை வந்துருச்சு, எனக்கு தனியாக இருக்கவே பிடிக்கல, எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்திங்க அப்படின்னா அழறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, செந்திலுக்கு வந்து தனியாக இருக்கிறது நல்ல லைஃப் இல்லை, சேர்ந்து இருக்கிறதா நல்ல லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ புரிஞ்சு எல்லாரு கூடயும் சேர்ந்து வாழ போகிறாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.